வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு நம்ம இந்த யூனிட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் alkanes. Depending upon the characteristic pattern of bonding between the carbon atoms, hydrocarbons are divided into two main classes, aliphatic and aromatic. The word aliphatic was derived from the Greek word aliphair, meaning fat. The important sources of aliphatic hydrocarbons are oils and fats. The word aroma means odor, which is obtained by chemical treatment of pleasant smelling plant extract. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா the hydrocarbons the characteristics pattern bonding between the carbon atoms ஹைட்ரோகார்பன்ஸுக்கும் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். வாட் இஸ் மீன் பை அலிஃபாக்டிக்? அலிஃபாக்டிக் அப்படின்னா நீல சங்கிலி தொடரில் இருக்கிற காம்பவுண்டிலெலாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவோம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரிங் இருக்கிற குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டு வந்து அலிஃபாக்டிக் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து டெரிவேட் ஆச்சு அப்படின்னா கிரீக் வேர்டில் அலிஃபேர் அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு. இந்த அலிஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபேட், கொழுப்பு அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து நமக்கு அந்த அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆயில் அண்ட் ஃபேட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஆயிலில் இருந்தும் கொழுப்புகள் இருந்தும் நமக்கு இந்த அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த அரோமா அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மெல். குட் அரோமா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த அரோமா, விச் இஸ் அப்டைன்ட் பை தி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட். இந்த அரோமா அப்படிங்கிறது நம்ம எதுலேருந்து நம்ம வந்து ஸ்மெல் எடுக்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னா பிளான்டோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தான் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு நேச்சுரல் பிளான்ட்ஸ்லையுமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதினா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு அரோமா ஸ்மெல் இருக்கும். கொத்தமல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சுரல் பிளான்ட்ஸ்லையும் கண்டெய்னிங் ஃபார் சம் காம்பவுண்ட்ஸ், நேச்சுரல் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். அடுத்தது அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இன்க்ளூட் 3 மேஜர் குரூப்ஸ். அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸை 3 மேஜர் குரூப்ஸாக பிரிக்கிறோம். அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். The alkanes are saturated hydrocarbons in which all the bonds between the carbon atoms are single bond. Alkenes consist of at least one carbon-carbon double bond. Alkynes have at least one carbon-carbon triple bond. The hydrocarbons having localized carbon-carbon multiple bonds are called unsaturated hydrocarbons. ஹைட்ரோகார்பன்ஸும் நம்ம 3ஆக பிரிக்கிறோம். அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அல்கேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் சொல்கிறோம். அட்லீஸ்ட் அதில் ஒரு டபுள் பாண்டாவது அந்த கார்பனுக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்டாவது டபுள் பாண்ட் இருக்கும். அல்கீன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் கார்பன் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். கார்பன் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அல்கைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். triple bond carbon. அப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் ஹேவிங் லோக்கலைஸ்டு கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ் ஆர் கால்டு அன்சாச்சுரேட்டட். அப்போ கார்பனுக்கு இடையில மல்டிபிள் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை தான் அன்சாச்சுரேட்டட், நிறைவராத ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்கிறோம். The aromatic hydrocarbons are cyclic compounds which contain characteristic benzene ring or its derivatives. The classification of hydrocarbons are shown in the below. Aromatic hydrocarbons அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் ரிங் டைப்பில் இருக்கும். இட் கண்டெயின் த கேரக்டரிஸ்டிக் பென்சின் ரிங் ஆர் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அதில் பென்சின் ரிங் மாதிரி ஒரு ரிங் இருக்கும், அதனோட டெரிவேட்டிவ், அதில் சைட் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸோட கிளாசிஃபிகேஷனை கீழே ஃப்ளோ சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஹைட்ரோகார்பனை 2 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஆர் அரீன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அரீன்ஸ்ங்கிறது அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா பென்சீனில் பார்த்தோன்னா 3 டபுள் பாண்ட் இருக்கும். அன்சாச்சுரேட்டட் அதில் இருக்குது. அலிஃபாக்டிக் ஹைட்ரோகார்பன்ஸை எகைன் வந்து சைக்ளிக் அப்படின்னு பிரிக்கிறோம். அலிசைக்ளிக் அப்படின்னா சைக்கிளிக் இல்லாமல் காம்பவுண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலிசைக்ளிக். சைக்ளிக் அப்படின்னா காம்பவுண்ட் வந்து ரிங் டைப்ல இருந்ததுன்னா அதை சைக்ளிக் அப்படின்னு பிரிப்போம். அலிசைக்ளிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அல்கேன்ஸ் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஈத்தேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். அல்கீன்ஸ் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஈத்தீன், அதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அல்கைன்ஸ் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஈத்தீன். இது சிங்கிள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறது. இது கார்பன் டபுள் பாண்ட் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இதில் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். cyclic compounds
The cyclic compounds அப்படின்னா cycloalkenes, saturated cyclobutane, butane, cyclobutane அப்படின்னா 4 கார்பன் இருக்கிற ரிங் ஸ்கொயரா இருக்கிறது cycloalkenes. எடுத்து எக்ஸாம்பிள் saturated compound. cycloalkenes அப்படின்னா unsaturated. அப்போ cyclobutene அதுல டபுள் பாண்ட் இருக்கும். சைக்ளிக்ல இருந்தாலுமே அதுல unsaturated டபுள் பாண்ட் அதுல இருக்கும். cycloalkynes அப்படின்னா unsaturated cyclobutane அதுல ட்ரிபிள் பாண்ட் அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம வந்து ஹைட்ரோ கார்பனை அலிஃபேக்டிக் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம், அலிசைக்ளிக் சைக்ளிக் அப்படின்னு பிரிக்கிறோம். இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஃபர்தராக இந்த யூனிட்ல ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன, அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன, அலிசைக்ளிக்னா என்ன, சைக்ளிக் அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக ஐயூபிஎஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக இந்த கிளாஸில் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட் 13ல் நாம் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.